ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்லாம் அண்ட் ஸ்ட்ரைக். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிகாகோவில் நடந்த மரண மாசான ரா, நிறைய ட்விஸ்ட்ஸு, 2 டைட்டில் சேஞ்ச் நடந்திருக்குது, சம்மர் ஸ்லாம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஓபா ஃபெமி வந்து கொடுத்த மெசேஜ், பிராக் லெஸ்னருக்கு கொடுத்த முரட்டு மெசேஜ், சிஎம் பங்க் மாசா அவரோட ஹோம் டவுன் சிகாகோவில் ரிட்டர்ன் ஆன தருணம், ஸோ டாக் டீம் சாம்பியன்ஸை திருப்பி ஜெயிச்ச விஷன், ஸோ நிறைய ஸ்டோரி லைன்ஸ் எல்லாம் முன்னேறி இருக்கு. ஸோ அதெல்லாம் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே சாமி செயின் நடந்து வராரு, அவர் கார்லேருந்து இறங்கி நடந்து வராரு, சிரிச்சுக்கிட்டே வராரு. பார்த்தா நம்ம கோடி ரோட்ஸ் வெளியில் வராரு. கோடி ரோட்ஸ் வந்துட்டு நம்ம சாமி செயின் பார்த்துட்டு, என்னப்பா திருப்பியும் வந்து டைட்டில் மேட்ச் ஆட வந்துட்டியா, இந்த வாட்டி என்ன திருப்பியும் ஈஸியாக டைட்டிலை திருப்பி வாங்கிடலாம் பார்க்குறியா, அதெல்லாம் நடக்காது, நான் அதை நடக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு கோடி ரோட்ஸ் பேச பேச பின்னாடியிலேருந்து குந்தர் வந்து மரட்டடி அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அடித்து அவரை படுக்க போட்டு குந்தர் வந்து சொல்கிறாரு, என்னப்பா சாமி ஃப்ளூக்கில் ஜெயிச்சிட்ட, நான் திருப்பி வரப்போகிறேன் உனக்கு வேண்டி அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் இருந்த குந்தர் வந்து சாமி சேனை பார்த்து முறைச்சிட்டு திரும்பி நம்ம கோடி ரோட்ஸை போட்டு 2 அடி அடிச்சிட்றாரு. அடித்த அடியில் நம்ம கோடி ரோட்ஸு காதுலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடுது. ஸோ வந்து மைக்கேல் கோல் வந்து பார்த்துட்டு சொல்கிறாரு, என்ன இது ஒரு மேட்ச் ஆடுவாரா என்னன்னு தெரியல, அந்த அளவுக்கு அடிச்சிருக்காரு குந்தர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படியே அந்த செக்மெண்ட் முடியுது. அது முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா செத் ஃப்ரேக்கிங் ராலின்ஸ் மரண மாதம் என்ட்ராரு. நம்ம க்ரௌடெல்லாம் ஓ அப்படிங்கிற மாதிரி செத் ராலின்ஸ் மியூசிக்கை பாடி வைப் பண்ணிட்டு வர வைக்கிறாங்க. செத் ராலின்ஸ் மைக் எடுத்துட்டு சொல்கிறாரு, வெல்கம் டு மண்டே நைட் ராலின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ரோமன் ரெயின்ஸ்க்கு எப்போவுமே அவன் கையில் எல்லாமே கிடச்சிருச்சு, ரோமன் ரெயின்ஸ் வந்து வேலையே பார்க்க மாட்டான், நான் பார்த்த வேலைக்கு என்னை விட 10 மடங்கு கம்மியாக வேலை பார்ப்பான், ஆனால் 10 மடங்கு என்னை விட ஜாஸ்தியாக பணம் பார்த்துருவான், அவனுக்கு தேவை பணம் தான். ஆனால் நான் அந்த மாதிரி கிடையாது, நான் கஷ்டப்பட்டு என்னோடய பேஷனுக்கு வேண்டி இங்கே மேட்ச் ஆடிட்டு இருக்கேன். ரோமன் ரெயின்ஸ் எப்போவுமே செல்ஃபிஷாக அவனை பற்றி தான் யோசிப்பான். ஷீல்டுன்னு ஒரு 3 பேர் இருந்தோம், ஆனால் எப்போவுமே அவன் மேலே தான் ஸ்பாட்லைட் இருக்கும், அவன் தான் வந்து கெத்துன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான், அதெல்லாம் நான் வந்து தப்புன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி செத் ராலின்ஸ் சொல்கிறாரு. சொல்லிட்டு என்னதான் ரோமன் ரெயின்ஸ் வந்து என்னை தோக்கடிக்கணும்னு நினச்சாலும் நான் அவனை தோக்கடிக்கணும், அப்போ தான் என்னால் எனக்கே ப்ரூவ் பண்ண முடியும், நான் வந்து இதில் வர்த்தான ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பார்த்தா எல்ஏ நைட் மியூசிக் அடிக்குது, எல்ஏ நைட் வெளியில் வராரு. எல்ஏ நைட் வெளியில் வந்துட்டு அவர் பங்குக்கு அவர் சொல்கிறாரு, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் பாட்டுக்கு வரேங்க, பேசுகிறேங்க, டைட்டில் மேட்சை முடிவு பண்ணிடுறேங்க, போயிடுறேங்க, மற்றவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு மேட்சாக ஜெயிச்சு ஒரு டோர்னமெண்ட்டாக ஜெயிச்சு வராங்க, அவங்களுக்கெல்லாம் டைட்டில் ஷாட் கிடைக்க மாட்டேங்குது, சும்மா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்புறம் சொல்கிறாரு, நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ டைட்டில் ஜெயிக்கலான்ட்டு கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கும்போது ரோமன் ரெயின்ஸ் அவனோட பிளட் லைன்கிற குரூப்பை கொண்டு வந்து என்னை அட்டாக் பண்ணி முன்னேற விடாமல் பண்ணான். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக நான் திருப்பியும் மேலே வந்து எப்படியா டைட்டில் ஜெயிக்கலான்னு பார்த்தா விஷனுங்கிற குரூப்பை நீ கொண்டு வந்து என்னை வந்து ஜெயிக்க விடாமல் பண்ணிட்ட, 2 பேரும் என்ன பைத்தியக்காரன்னு நினச்சிட்ருக்கீங்களா, நீங்கள் பாட்டுக்கு வரீங்க மேட்ச் ஆடுறீங்க, அது என்ன நியாயம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ க்ரௌடெல்லாம் அவர் பின்னாடி எல்ஏ நைட்டுங்கிற மாதிரி ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. ஸோ செத் ராலின்ஸ் வந்து மைக்கை வாங்கிட்டு சொல்கிறாரு, சரி நான் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், நான் வந்து டைட்டில் ஜெயிச்ச உடனே வரேன், முதல் ஆளாக நீ வா, அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. அப்படியே திரும்ப பார்த்தீங்கன்னா ஜிம் யூஸோன்னு இருக்காரு, ஜிம் யூஸோ அட்டாக் பண்ணிடுறாரு நம்ம எல்ஏ நைட்டை. ஸோ இந்த ஸ்டோரி லைன் எங்கே போகிறதுன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். அது முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டில் அவங்க சொல்கிறாங்க, கோடி ரோட்ஸ் உட்காந்துருக்காரு ஸ்கேனுக்கு வேண்டி, அவரால் வந்து இந்த மேட்ச்சுக்கு ஆட முடியாது அப்படிங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணிடுறாங்க. நம்ம ஆடம் பியர்ஸ் வந்து சாமி சேனை பார்த்துட்டு, என்னதான் வந்து கோடி ரோட்ஸால் ஆட முடியாட்டியும் நீ இந்த ராலை வந்து உன் சாம்பியன்ஷிப் டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும், நான் உனக்கு ஒரு ஆப்போனன்ட் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அந்த செக்மெண்ட் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் ரீமேட்ச் நடக்குது. ஸோ ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் என்ட்ராகிறாங்க. பார்த்தா நம்ம பிரான் பிரேக்கரும் ஆஸ்டின் தியரியும் பேக் ஸ்டேஜ் நின்றுருக்காரு. பார்லிமெண்ட் வந்து பார்த்துட்டு, என்னப்பா பிரான் பிரேக்கர் உன்னால் செத் ராலின்ஸை வீழ்த்த முடியல, என்னப்பா ஆஸ்டின் தியரி உன்னால் ஜோ ஹென்ரியை வீழ்த்த முடியல, நீங்கள் போங்க ஏதாவது சாதிச்சுட்டு வாங்க, அப்படி வந்தீங்கன்னா என் கூட வாங்க, இல்லைன்னா என் பக்கமே திரும்பி பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஹேமன் சொல்லிடுறாரு. அவர் வந்து நம்ம பிரான் பிரேக்கரும் அவரும் அப்படியே என்ட்ராகிறாங்க.
மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. மேட்ச் பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத விதமாக நம்ம ஆஞ்சலோ டாக்கின்ஸ் வந்து அவரோட பிராஸ் நக்கல் எடுத்து அடிக்கலான்னு போவார். பின்னாடியிலேருந்து மேக்ஸின் டூப்ரி வந்து அவர் மெயின் பாயிண்டில் அடிச்சிடுறாரு. அப்படியே ஆஸ்டின் தியரி பின் போட்டு ஜெயிச்சிட்றாங்க. ஸோ ரொம்ப நாளாக அது கொண்டு போயிட்டு இருந்தாங்க மேக்ஸின் டூப்ரி ஆஸ்டின் தியரி. இப்போ கடைசியாக 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க போல். ஸோ ஓடி வந்து மேக்ஸின் டூப்ரி ஆஸ்டின் தியரியை கட்டி பிடிச்சிட்றாங்க. ஸோ அது வந்து மேக்ஸின் டூப்ரி வந்து நம்ம விஷன் கூட சேர்ந்துட்டாங்க போல். ஸோ நியூ டாக் டீம் சாம்பியன்ஸ் திருப்பியும் இந்த விஷன் தான், பிரான் பிரேக்கரும் ஆஸ்டின் தியரியும். ஸோ அந்த மேட்ச் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா சோல் ரூகா வர்சஸ் ரக்கல் ராட்ரிகஸ் மேட்ச் நடக்குது. ஸோ உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு. ஸோ அந்த மேட்ச் பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. எப்போவுமே நம்ம ஜட்ஜ்மெண்ட்டே வந்து இன்டர்ஃபியர் பண்ணுற மாதிரி ராக்ஸான் பெரஸும் லிவ் மார்கனும் வந்து அலும்பு பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்த்தா நம்ம லிவ் மார்கன் அவங்கள ரொம்ப இது பண்ணனால நம்ம இயோஸ்கை மியூசிக் அடிக்குது. இயோஸ்கை வந்து காப்பாற்றுறாங்க. ஸோ இயோஸ்கை வந்து ராக்ஸான் பெரஸும் லிவ் மார்கனையும் அடித்து போட்டுடுறாங்க. பார்த்தா பின்னாடி நம்ம சோல் ரூகா வந்து அவங்களோட ஃபினிஷரை போட்டு ரீட்டைன் பண்ணிடுறாங்க சாம்பியன்ஷிப்பு. ஸோ ஸ்டில் த இன்டர்கான்டினென்டல் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் சோல் ரூகா. ஸோ இயோஸ்கை வர்சஸ் லிவ் மார்கன் வந்து சூடு பிடிக்குது சம்மர் ஸ்லாமுக்கு. நல்லாயிருக்கும் பார்க்கணும் பொறுத்திருந்து. அது முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் ரிங்கில் நின்றுருக்காரு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், மை நேம் இஸ் பால் ஹேமன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு அவர் சொல்கிறாரு, ஓபா ஃபெமி வந்து பீஸ்ட்டை வந்து எழுப்பிட்டான், நம்ம பிராக் லெஸ்னருக்குள்ளே இருக்கிற பீஸ்ட்டை எழுப்பிட்டான், பிராக் லெஸ்னரை இன்ஸ்பயர் பண்ணிட்டான், பிராக் லெஸ்னருக்கு மோட்டிவேஷன் கொடுத்துட்டான், பிராக் லெஸ்னர் வெறியில் இருக்கார், ஓபா ஃபெமியை வந்து முடிக்க போகிறாரு பிராக் லெஸ்னர். அதுவும் வந்து பிராக் லெஸ்னர் வந்து ஹெல் இன் எ செல் ஆடின மேட்ச் எல்லாம் அண்டர்டேக்கர் கூட ஜெயிச்சிருக்காரு 2 வாட்டி. ஸோ பிராக் லெஸ்னர் வந்து ஹெல் இன் எ செல்லில் வந்து ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான். எல்லாருக்குமே தெரியும் யூஎஃப்சியில் வந்து அவர் கேஜில் எவ்வளோ பெரிய மிருகமாக இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஹைப் ஏற்றி விடுறாரு. பார்த்தா ஓபா ஃபெமி மியூசிக் அடிக்குது. ஓபா ஃபெமி மாசா என்ட்ராரு. க்ரௌட் அவர் பேசவே விடலை. ஓ பா ஹூ அப்படிங்கிற மாதிரி ஓபாவே சேன் பண்ணிட்டு இருந்தார். ஓபா ஃபெமி வந்துட்டு அவர் சொல்லிட்டாரு, நீ வந்து என்ன வேணால் சொல்லிக்கோ, கடைசியில் நான் தான் வந்து இப்போ ஹெவனுக்கு போகணுன்னா ஹெல்லுக்குள்ளே போயிட்டு வரணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் வந்து பிராக் லெஸ்னரை வந்து ஹெல் இன் எ செல்ல மீட் பண்ணுறேன், போய் உன் கிளைண்ட்டிட்ட சொல்லு என்ன நடக்க போகுதுன்னு, நான் ஹெல் இன் எ செல்ல பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மாசாக ஒரு மெசேஜை கொடுத்துட்டு ஓபா ஃபெமி கிளம்பி போயிடுறாரு. அது முடிச்சோடனே பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டில் பார்த்தா நம்ம நிக் ஆல்டிஸ் வந்து சொல்லிடுறாரு, இந்த மாதிரி நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், சாமி செயினோட யார் மேட்ச் ஆட போகிறான் கண்டுபிடிச்சிட்டேன், அவனை ரெடியாக இருக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி. அந்த பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஷாட் கேபிள் அண்ட் டிராகன் லீ வர்சஸ் ரூசேவ் அண்ட் ஈத்தன் பேஜ் மேட்ச் நடக்குது. ஸோ அந்த மேட்ச் பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ரூசேவ் வந்து அவரோட சப்மிஷனை போட்டு டிராகன் லீயை டேப் அடிக்க வச்சிடுறாரு. ஸோ அது முடித்தோடனே எல்லாரும் வந்து ஈத்தன் பேஜும் ரூசேவும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஜோ ஹென்ரி காப்பாற்ற வெளியில் வராரு. அதுவும் எதுவுமே சரிப்பட்டு வரல. எல்லாரையும் அடித்து படுக்க போட்டுடுறாரு. ரூசேவும் ஈத்தன் பேஜும் டாலாக நிற்கிறாங்க. அது முடித்தோடனே த மெயின் event, ஸோ WWE சாம்பியன்ஷிப் மேட்ச்சு. சாமி செயின் என்டர் ஆகிட்டு க்ரௌடெல்லாம் வைப் பண்ணிட்டு என்டராக வைக்கிறாங்க. அவர் அப்படியே வெயிட் பண்ணுறாரு. பார்த்தா பேக் ஸ்டேஜில் காமிக்கிறாங்க மாசா சிஎம் பங்க் நின்றுருக்காரு. எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி தான் சிஎம் பங்க் சிகாகோவில் ரிட்டர்ன்ஸு மாசா ரிட்டர்ன் பண்ணார். மியூசிக் அடிக்குது. அப்படியே கெத்தாக என்டராகிறாரு சிஎம் பங்கு. என்டர் ஆகிட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மேட்ச் பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. மெயின் event செம்ம மேட்சாக இருந்துச்சு. 2 பேரும் நியர் ஃபால்ஸு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் கடைசியில் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே சிஎம் பங்க் வந்து அவரோட ஃபினிஷர் ஜிடிஎஸை போட்டு 1 2 3 அடித்து ஜெயிச்சிட்றாரு. அண்ட் த நியூ WWE சாம்பியன் சிஎம் பங்க். க்ரௌடெல்லாம் செமையாக வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ க்ரௌடு கூட சேர்ந்து அவர் வந்து 2014 எப்படி சீனாவை சாம்பியன்ஷிப்பை தோக்கடிச்சிட்டு டைட்டில் தூக்கிட்டு அப்படியே க்ரௌடு வழியாக நடந்து போனாரோ அதே மாதிரி சேமாக மாசா க்ரௌடு கூட என்ட்ரைஸ் க்ரௌடு கூட மாசாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இது எதிர்பார்த்தது தாங்க. சம்மர் ஸ்லாம் வருது. சிஎம் பங்க் வர்சஸ் கோடி ரோட்ஸ் வந்து பிளான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மேட்ச்சுக்கு வேண்டி நம்ம
பாவம் நம்ம சாமி செயின் வந்து பகடக்காய் ஆகிட்டார். வெறும் 9 நாள் தான் அவர் வந்து சாம்பியன்ஷிப் ரெயின் இருந்துச்சு. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. ஆனால் சிஎம் பங்க் பார்க்குறதுக்கு செம்ம எக்ஸைட்டட் கைஸ். ஸோ இந்த ராவை பற்றி நீங்கள் என்ன நினச்சீங்க? சிஎம் பங்க் ரிட்டர்ன்ஸுக்கு நீங்கள் எக்ஸைட்டடா? ஸோ சம்மர் ஸ்லாம்க்கு நீங்கள் எக்ஸைட்டடா? ஓபாஃபெமி பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ சிஎம் பங்கோட டைட்டிலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ குந்தர், கோடி ரோட்ஸ் இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் விடுங்க. ஸோ அன்டில் தென் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.